ஏரி ஒட்டி தான் அந்த சாமி இருக்குது. ஏரி ஒட்டி நிறைய அந்த மாதிரி நாட்டார் வழி சாமிகள் இருக்கும். அந்த சாமிகள்லாம் ஒரு தலித் குடியிருப்புக்குள்ளேருந்து காலனி பகுதின்னு சொல்லணும், அந்த பகுதியிலேருந்து தான் போய் அதை ஏரிக்கு காவல் இருக்கிறதா வழக்கமாக வச்சுருப்பாங்க. ஏரியில் தண்ணி நிறைய யாருன்னா உடச்சி விட்ருவாங்க, மீன் வளர்ந்தால் பிடிச்சின்னு போயிடுவாங்க அப்படின்னு அதுக்கு காவல் போடுவாங்க. காவல் போடுறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா பட்டியலின மக்களை தான் இருப்பாங்க. அப்படி காவலுக்கு போனவர் தான் அந்த கிராமத்தில் ஒருவர். அவர் தன்னுடைய எப்பயுமே உங்களுக்கு அச்சம் பயம் அப்படின்னா வந்தால் பாட்டு பாடினே போவாங்க. அங்கே போய் என்ன பண்ணுறாங்க, இருக்கும்போது ஒரு கல்லை நட்டு வச்சுறாரு. அந்த கல்லை நட்டு வச்சுட்டு அவருக்கு ஒரு பெரிய ஆள் யாரோ கூடகிற மாதிரி ஒரு நனவில் பண்ணுறாரு. அப்படி விடுவான்னு தான் பிடாரி காளியம்மன். ஆனால் அந்த பிடாரி காளியம்மன் பேரே யார் கல் நட்டு பிடாரி காளியம்மன் உருவாக்கின அந்த ஏரிக்கு காவலாக இருந்த அந்த பட்டியலினத்தை சமூகத்தை சார்ந்தவர். அவங்களே அந்த தேர் வராதுன்னு சொல்கிறது 10 நாள் உற்சவம் நடக்காங்க. ஒரு நாள் தலித் மக்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அது என்ன பண்ணோன்னா அந்த தேர் நேராக ஊர் தேரோடு நின்றுட்டு சேரியினுடைய என்ட்ரன்ஸுக்கு போகாது. அங்கே எல்லாருமே தேங்காய் உடைச்சிட்டு போயிடணும். இது காலங்காலமாக இருக்குது. என்னப்போ 10ஆவது நாள் நாங்கள் பிரிவு கொடுக்குறோம், எங்கள் காசு கொடுக்குறோம், அவங்களே பண்ணிப்பாங்க. தேர் கூட ஒரு 10 அடி வரக்கூடாதா? கேட்டது மக்கள் 10 அடி தான். அந்த இடத்துலேருந்து ஒரு 10 அடி வந்தால் போது நாங்களும் வணங்குவோம், எங்களுக்கு அருள் கிடைக்கும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற மக்கள் நம்பிக்கை தானே. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க இப்போ தலைமுறை நல்லா அதை அவங்க எங்ககிட்ட கவனத்துக்கு கொண்டு வராங்க. எங்களை பொறுத்தவரைக்கும் பெரிய போராட்டம் நடத்தின மாதிரிலாம் எங்களுக்கு இல்லை, அதில் அனுபவம் இல்லை. நாங்கள் ரெவன்யூ விட்டு ஒரு மகஜர் கொடுக்குறோம். அன்றைக்கி இருந்து ஆர்டிஓ 2 தரப்பையும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அவங்க ஆர்டிஓ எங்களுக்கு கேட்குறாங்க, ஆகம விதிகள் இருக்குல்ல, ஒரு அடி தள்ளி வந்தால் கூட பெரிய தெய்வ ஊத்தாகுமே என்ன. நாங்கள் அவங்களுக்கு எடுத்து சொன்னோம், ஆகம விதிகள்லாம் நாட்டார் வழி தெய்வங்களுக்கு பொருந்தாது. ஏன் அப்படியே இருந்தாலும் இப்போ எல்லா கோயில்களில் இருக்கிற தெய்வங்களும் மக்கள் வணங்கணும்னு சொல்லி ஏராளமான தீர்ப்புகள் இருக்குது, அரசாணைகள் இருக்குது, சட்டங்கள் வழிவகுக்குது. அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஆர்டிஓக்கு ரெவன்யூ கோட்டாட்சியருக்கு நமக்கு தெரிவிக்கிறோம். அவங்க பீஸ் கமிட்டி போடுறாங்க. அதில் நீங்கள் கேட்டால் ஒரு சம்பவத்தை பதிவு பண்ணுறேன், நீங்கள் பண்ணுங்கள், போடுங்க. இந்த தேர் ஏற்கனவே நிலையில் நிற்கிற இடத்துலேருந்து ஒரு அடி தள்ளி அந்த சேரி பக்கம் போனாலும் என் கழுத்து மலை ஏறி தான் போகணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். அந்த கூட்டத்தில் பேசின்னு இருக்கும்போதே அவங்க மகன் அங்கே பஸ்ஸில் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டாங்க. எல்லாம் கூட்டமே கலையுதுங்க. பாருங்கள் எப்படி ஆகுது பாருங்கள். இதெல்லாம் ஒரு பெரிய நம்பிக்கையாக மக்கள் மத்தியில் இது பண்ணுறோம்.